டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ், நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ண போற சில முட்டுக்கட்டைகள் உண்டு. அது சொல்லாமல் போக முடியாது. போன 2 வருஷம் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருந்தது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எக்ஸாம் டியூட்டிக்காக அப்பாயிண்ட் பண்ற சில ஆசிரியர்கள் நீட் எக்ஸாம் என்னது அது எப்படி நடக்குது, எவ்வளவு கொஸ்டின் இருக்கு, எத்தனை டைம் அதுக்கு உண்டு, இது கூட தெரியாமல் தேவையான பயிற்சி கிடைக்காமல் எக்ஸாம் டியூட்டிக்கு வருணவங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க தயவு செஞ்சு எதிர்காலத்தில் மருத்துவராய் வாழணும்னு ஆசைப்படுற மாணவர்கள், 1 வருஷமும் 2 வருஷமும் எல்லாம் உழைத்து படிச்சு வந்த மாணவர்கள், அவங்களோட ஃபியூச்சர் நீங்க தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க. டைம் முடியறதுக்கு முன்னாடியே OMR ஷீட் திரும்பி வாங்கியா இன்விஜிலேட்டர்ஸ், எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டே இருக்கிற இன்விஜிலேட்டர்ஸ், எக்ஸாமோட ப்ரொசீஜர் என்கிற பேரிலே பசங்களை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா இன்விஜிலேட்டர்ஸ். இப்படிப்பட்ட 3 கேட்டகரி இன்விஜிலேட்டர்ஸ் நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ்ல இருந்திருந்தது. அவங்களால பாதிக்கப்பட்டது நிறைய மாணவர்கள் தான். ஒரு புள்ள 3 மணி நேரம் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக வரும்போது திடீர் ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சு எக்ஸாமுக்காக ஓடி வருவது கிடையாது. 1 வருஷமும் 2 வருஷமும் 3 வருஷமும் 4 வருஷமும் எதிர்காலத்தில் மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டு அந்த ஒரு ஆசை மனசுக்குள்ள வச்சு கஷ்டப்பட்டு பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் தூக்கம் விட்டு சரியா சாப்பிடாமல் பயிற்சி மையங்களில் போய் நிறைய டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் டெஸ்ட் எழுதி அப்படி எல்லாம் படிச்சு உழைத்து வந்து இந்த 3 மணி நேரத்துக்காக தான் அவங்களோட போன 1 வருஷத்துடையும் 2 வருஷத்துடையும் வாழ்க்கை செலவு பண்ணியது. அது மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட கனவுகள் நனவாக்குறதுக்கு நீங்க அவங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என் அன்பான நீட் ஆஸ்பிரன்ஸ், நீங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம், எக்ஸாம் ஹாலுக்குள்ள அமைதியான ஒரு சூழ்நிலை அது உங்களோட உரிமை தான். அது கேட்டு வாங்கணும். நீங்க அதுக்கு நீங்க பயப்படாதீங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற கடையில ஏதாவது தொந்தரவு உங்களுக்கு இருந்தால் நீங்க ஓப்பனா தைரியமா பேசுங்க. இது உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை தான். மற்றவங்க யாராவது பேசட்டும், நான் வாய்மூடி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்காதீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை பற்றியும் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நம்மளால் இன்விஜிலேட்டர்ஸை திருத்த முடியாது, அவங்கள நமக்கு அறிவுரை கொடுக்க முடியாது, கத்தி பேச முடியாது, அட்வைஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனசு உடையாமல் கடைசி வரைக்கும் சூழ்நிலையே உங்க மனசு வச்சு வேகமா அடாப்ட் பண்ணிட்டு நீட் எக்ஸாமினேஷன் பயப்படாமல் கான்பிடன்ஸுடன் எழுத முயற்சி பண்ணுங்க. சூப்பரா நீட் எக்ஸாம் எழுதுங்க. எதிர்காலத்தில் ஆசைப்பட்டபடியாக வாழுங்க. உங்கள் அன்போடு ஜாலி.